நாங்க இங்கிலாந்து கூட மட்டும்தான்ப்பா தோப்போம். நியூசிலாந்தெல்லாம் அவ்வளோ ஈஸியா விடவே மாட்டோம். இப்படி வந்து ஸ்ரீலங்கன் உமன்ஸ் டீம் மாசா சொல்ற மாரி தான், இன்னைக்கு நியூசிலாந்து உமன்ஸ அவங்க ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நியூசிலாந்து உமன்ஸ்க்கும், ஸ்ரீலங்கா உமன்ஸ் டீமுக்கும் நடந்த T20 வேர்ல்ட் கப் மேட்ச்ல, நியூசிலாந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அதிரடி காட்டுவாங்கன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஓவர்லயே கேஸ் வந்து அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பிளிம்மரும் அவுட் ஆயிட்டாங்க. வேகமா 2 விக்கெட் வந்து போயிருச்சு. சரி அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பாங்கன்னு நினைக்கும்போது, அப்போதான் அமல்யாக்கரும், டிவைனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இவங்க 2 பேருமே 40 ரன்னுக்கு மேல எடுத்து கொஞ்சம் இன்னிங்ஸ் வந்து ஸ்டடி பண்ணாங்க. சரி அப்படியே உங்களோட பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆகும் அப்படின்னு நினைக்கும்போது, இவங்களும் அடுத்தடுத்த ஓவர்ல வந்து அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நியூசிலாந்து உமன்ஸ் எப்படியோ திக்கி தடுமாறி 20 ஓவர் முடிவுல வெறும் 150 ரன்னு தாங்க வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்டின்னா, இதெல்லாம் ஒரு ஸ்கோரா? ஈஸியா மத்த டீம்லாம் சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஸ்ரீலங்கா என்ன பண்றாங்களோ, ஏன்னா போன மேட்ச்ல இங்கிலாந்து கூட வெறும் 132 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த மேட்ச்ல நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்களா? அப்டின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். நல்லா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. குணரத்னே வந்து பார்த்தீங்கன்னா, குணரத்னேவும், அத்தப்பத்தும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி அப்படியே இன்னிங்ஸ் கன்டின்யூ ஆக நினைக்கும்போது, பவர் பிளேக்குள்ள அத்தப்பத்து அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில குணரத்னே வந்து அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி 2 விக்கெட் வந்து போயிருச்சுங்க. இதனால ஸ்ரீலங்கன் உமன்ஸ் டீம்ம பொறுத்தவரைக்கும் 55 ரன்னுக்கே 4 விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. இத வந்து பார்த்தோனே, "ஐய்யய்யோ! போன மேட்ச் வேற ஆயிருமோ? மீண்டும் மீண்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா கவிசா தில்காரியும், திலாக்ஸி செல்வாவும், "நாங்க அவ்ளோ ஈஸியா வந்து விடமாட்டோம். நாங்க எப்படியாவது மேட்ச வின் பண்ணி குடுப்போம்ன்னு" சொல்லிட்டு 2 பேரும் நல்ல இன்னிங்ஸ் வந்து குடுத்தாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கவிசா தில்காரி கூட வந்து அவுட் ஆயிட்டாங்க. ஆனா, டிலாக்ஸி டி செல்வா வந்து இருந்துட்டு, நான் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுப்பேன். நான் கடைசி வரைக்கும் நின்னு மேட்ச வின் பண்ணி குடுத்துட்டு தான் போவேன்னு சொல்லி, ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்திட்டாங்க. இதனால இந்த மேட்ச ஸ்ரீலங்கன் உமன்ஸ் டீம் 2 பால் மிச்சம் இருக்கும்போதே 5 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச ஸ்ரீலங்கன் உமன்ஸ் டீம் வின் பண்ணது மூலமா, இந்த T20 வேர்ல்டு கப்ல முதல் வெற்றிய வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா போன மேட்ச் தோத்துட்டாங்க. இந்த மேட்ச்ல நாங்க விடமாட்டோம். ஒரு தடவ தான் குறி தப்பும் அப்படின்ற மாரி இந்த மேட்ச் எப்படியோ வின் பண்ணிட்டாங்க. இதே மாரி அடுத்தடுத்த மேட்ச்ல ஸ்ரீலங்கன் உமன்ஸ் டீம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃபிரெண்ட்ஸ்.